கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லோவன் பேஸ் டிவி சேனலுக்காக அன்போடு வரவேற்கிறேன். இன்று இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றால் என்ன? சோ கடந்த 2 தினங்களிலும் நம்ம விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். growing in faith, விசுவாசத்தில் எப்படி வளர்வதுங்கிறத பார்த்தோம். சோ இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றால் என்ன? சோ சோதனைகள்ல நம்ம எப்படி விசுவாசத்தை டிஃபைன் பண்ணணும்? சோ நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், தோல்விகள் சொல்லி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். நம்ம ரோடுன்னு போனோம்னா 2 வீலர்ல போவோம், கார்ல போவோம், ஆட்டோல போவோம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், பள்ளம் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும், மேடும் இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில அதே போலதான் துன்பங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், சந்தோஷங்களும் இருக்கும். சோ அதற்கு நடுவுல விசுவாசத்தை காத்து கொள்வதுதான் சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றால் என்ன? சோ சோதனைகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது? சோதனை வரும்போது ஆண்டவர் ஏன் என்ன சோதிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக கேள்விகளை கேட்போம். தேவன் நம்மளை அழிப்பதற்காக நம்மள சோதிக்கிறவர் அல்ல. நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காகவும் பரிசுத்தத்தை நமக்கு காத்து கொள்கிறதுக்காகவும் தான் நமக்கு சோதனைய அலோ பண்ணுகிறார். சோ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோ நம்மளுடைய பலவிதமான சோதனைகளை நம்ம அகப்படும் போது நம்மளுடைய விசுவாசத்தை பொறுமையை நமக்கு உண்டாக்கும் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? சோ விசுவாசத்தின் தகப்பனானவர் ஆபிரகாம், அவருக்கு வந்த சோதனையை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ தட் வாஸ் a test for the faith. ஆபிரகாமுக்கு 100 வயசுல மகன் ஈசாக்க கொடுக்கிறார் ஆண்டவர். கொடுத்ததுக்கு அப்புறமா சில வருஷங்கள் கழித்து ஆண்டவர் மகனை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார். ஏன் சாராய் கிட்ட கேட்கல? இந்த கொஸ்டின் யாருக்காவது வந்திருக்கா? சாராய் கிட்ட ஏன் கேட்டன்னு சொல்லி. சோ நாங்கெல்லாம் டீச்சர் தெரியும். சோ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவோம். ஒரு கிளாஸ்ல பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, டாப்பர் இருப்பாங்க. சோ இந்த 3 செட் ஆஃப் சில்ட்ரனுக்குமே ஏத்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். வெறும் டாப்பர்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி எடுத்தா டாப்பர்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க, பிலோ ஆவரேஜ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க. சோ அப்ப ஐ எம் நாட் அ குட் டீச்சர்னு ஆயிடும். சோ இந்த 3 செட் ஆஃப் சில்ட்ரனுமே கரெக்டா ஆன்சர் பண்ற அளவுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். அதுக்கேற்ற ரிவிஷன் நான் கொடுக்கணும், நல்லா டீச் பண்ணிருக்கணும், பிள்ளைங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கணும் முதல்ல. அப்பதான் பசங்களுக்கு ஏதாவது தெரியும், நான் என்ன எடுக்க போறேன், கொஸ்டின் பேப்பர்ல என்ன வருங்கிறது கொஞ்சமா தெரியும். சோ ரிவிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். சோ அதே போலதான் சாராளுக்கு ஆண்டவர் இந்த டெஸ்ட வச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரஹாமுக்கு இந்த டெஸ்ட் வச்சா 10% ரிசல்ட் ஆபிரஹாம் கொடுப்பாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். பெண்களுக்கு அந்த ஒரு நேச்சர் இருக்கு. ஆண்டவரே எனக்கு 90 வயசுல கொடுத்தீங்களே, இப்ப போய் எனக்கு கேக்குறீங்களே, அப்படி நம்ம கஷ்டப்பட்டு பெற்றேனே அப்படின்லாம் நம்ம கேட்போம். சோ அதனால சாராள் கிட்ட கேட்டா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவாங்கன்னு தெரிஞ்சு ஆபிரஹாமுக்கு கொடுக்குறாரு. சோ எக்ஸாம் ஸ்கூலுக்கே வராத ஒரு பிள்ளைக்கு நான் டெஸ்ட் வச்சேன்னா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும். சோ அதே போல சாராளுக்கு வச்சா அது பாஸ் மார்க் வராதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறார். ஆண்டவர் நம்பினார். ஆபிரஹாமுக்கு இந்த சோதனை அனுமதிச்சா கண்டிப்பா அவன் 10% ரிசல்ட் கொடுப்பான். சோ அதனால எனக்கும் சந்தோஷம்னு சொல்லி ஆண்டவர் அதை நினைச்சுதான் அந்த சோதனையே கொடுக்கிறார். சோ கிறிஸ்தவர்களாக நமக்கு ஆண்டவர் சோதனைகள் கொடுக்கும்போது அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரிதான் ஆண்டவர் சோதனை கொடுப்பார். தானிக்கு மேல ஒருவரையும் சோதிக்கப்பட விடுறதே இல்லை. நம்மளுடைய பலத்துல எவ்வளவு தாங்க முடியும், நம்மளால எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும்னு தெரிஞ்சு அதை யூகித்துதான் ஆண்டவர் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறார். சோ அதுல இருந்து தப்பித்து கொள்ளவும் நமக்கு வழியும் கொடுப்பார் இல்லையா? சோ நெக்ஸ்ட் சோதனையில் விசுவாசத்தை எப்படி காக்கலாம்? சோ சோதனையில நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரம் கொஸ்டின்ஸ் கேட்போம் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே ஏன் இதை செஞ்சீங்க? ஆண்டவரை ஏன் எனக்கு இதை அனுமதிச்சீங்க? நான் எப்படி இந்த கஷ்டத்தை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அநேக கொஸ்டின்ஸ கேட்போம். அந்த கொஸ்டின்ஸ கேட்காம எப்படி விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம நினைவு கூறணும். ஃபர்ஸ்ட் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம நினைவு கூறணும். பிள்ளைகளுக்கு நம்ம அநேக ப்ராமிஸ கொடுத்திருப்போம். உலகத்தவரா இருக்கக்கூடிய நம்மளே தகப்பன் தாய்மார்களே
பிள்ளைகளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்போம், தம்பி நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி தரேன், இந்த பொருளை வாங்கி தரேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியிருப்போம். பிள்ளைகள் படிச்சுட்டாங்கனாலும் சரி படிக்கலனாலும் சரி பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, அம்மா எனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க, எனக்கு வாங்கித்தாங்க. டாடி எனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்களே, எனக்கு வாங்கித்தாங்கன்னு ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதே போலதான் ஆண்டவர்கிட்ட நாமளும் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி, அப்பா நீங்க எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்கீங்க, எனக்கு அதை நிறைவேற்றி தாருங்க, மறுபடியுமாய் சொல்லி 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 ஜெபம் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வாக்கு தத்தங்களை அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். பிரேயர்ல உறுதியா இருக்கணும். நம்ம கேட்கிறோம் இல்லையா, அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி கேட்கிறோம் இல்லையா, அதுல நாம உறுதியா இருக்கணும். அப்பதான் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நெக்ஸ்ட் என்னன்னா, சோதனையில் தேவன் செய்த கிரியைகள். சோதனையை நமக்கு அலோவ் பண்ணுகிறாரு, சோதனையை நமக்கு அலோவ் பண்ணிட்டாரு, சோதனையை நமக்கு ஜெயமாவும் மாத்துகிறாரு. சோ சோதனையிலேருந்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல, அவர் கொடுக்கிற கிஃப்ட் என்னவா இருக்கு, சோதனையிலேருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் என்னவா இருக்கு, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் செய்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதனோட பொறுமையை நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சாயலாய் நம்மை மாற்றுகிறார். வாசிப்போம். ஒன்னு பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சோ இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு இடத்துல படிச்சேன். ஜோனி எரிக்சன் டாடாங்கிறவங்க அமெரிக்கன் கிறிஸ்டியன் ஆத்தர். அவங்க ஷி வாஸ் த ஸ்பீக்கர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. அவங்க நிறைய ஊனமுற்றவங்களுக்கு எல்லாம் ஊழியம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய டெஸ்டிமனி நான் படிச்சேன்னா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். சோ அவங்க ஒரு 17வது வயதுல ஆக்சிடென்ட்லி ஒரு பெரிய ஆழமான வாட்டர் பாடியில ஏரியில விழுந்துட்டாங்க. சோ அதுல என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுது. ஸ்பைனல் கார்டு ரொம்ப இன்ஜுரி ஆனதுனால பேரலிசிஸ் ஆகும். சோ அவங்க கை கால் எதுவும் நடக்க முடியாது, ஊனமாயிட்டாங்க. சோ நிறைய மாதங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆண்டவர் இடத்துல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்மளே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆன ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாலுமே ஆண்டவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். அதே மாதிரி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க, நிறைய போக ஆரம்பிச்சது, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறமா தெய்வ மனிதர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா சில ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களிடத்துல ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க முழுக்க பிசிக்கலா உடல் ரீதியா எந்த விதத்திலயும் அவங்க குணமாகல. ஆனா மனசுல ஒரு சமாதானம் கிடைச்சது. மனசுல அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சதுனால அவங்க பெரிய ஊழியங்களை செய்ய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய தாழ்ந்துங்கள், அவங்க கை கால் எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. பட் அவங்களுடைய வாயை வச்சு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க, நிறைய கான்பரன்சஸ்ல பேசினாங்க, ஆண்டவரை பத்தி உலகமெங்கிலும் பேசினாங்க, நிறைய கிறிஸ்டியன் மியூசிக் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இல்லையா, அதே போல சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பல பேருக்கும் அத சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. நிறைய ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தாங்க. இந்த மாதிரியான பெரிய ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் இப்படியான ஒரு சோதனைகளை அந்த மகளுக்கு அனுமதிச்சாங்க. சோ அந்த சோதனையிலேருந்து அந்த மகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது, ஒரு பொறுமை கிடைச்சது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. நம்ம கூட இன்னைக்கு நினைக்கலாம், நிறைய சோதனை இருக்கு, எனக்கு பலகீனம் இருக்கு, என்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். இந்த கதையும் அப்படிதான் என்னுடைய கதை போலதான் இருக்கு. என்னோட பலவீனங்கள் நினைச்சு நான் வேலையோ ஊழியமோ செய்ய முடியாதுன்னு நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்தது நிமித்தம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படியாய் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அதே போல உங்களையும் அதே போலதான் அழைக்கிறார். இன்னைக்கும் கூட நீங்க பலகீனத்திலையும் இருக்கலாம், விசுவாசத்தின் சோதனைகள் நிறைய தோல்விகள் இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு ஜெயம் தர மாட்டாரான்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கலாம், திகைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்குதான் இந்த வார்த்தை வருது, விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக ஊழியமும் செய்யணும்.
சோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், சோதனை ஏன் வருது, எனக்கு ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்கன்னு சொல்லி போயாது இந்த கேள்விகளே கேட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை யூஸ் பண்ணி, ஆண்டவருக்காக அதை யூஸ் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்ததான் நமக்கு இந்த சோதனைகளை அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லி நாம எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும்னு தான் இன்னைக்கு என் மூலியமா ஆண்டவர் உங்க இடத்துல பேசுகிறார். இந்த வார்த்தை உங்களை எல்லாம் தொட்டிருக்கும், இந்த சாட்சி உங்களை எல்லாம் தொட்டிருக்கும் நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, இந்த நாளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த 3 நாட்களும் ஆண்டவரே விசுவாசத்தை பற்றியான ஆண்டவரே தியானத்தை எங்களுக்கு நீங்க தியானிக்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. கேட்ட சாட்சிகளுக்கும் குடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சோதனைகள்ல நாங்கள் சகித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறதுனால் நாங்கள் சந்தோஷமும் படுகிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்கு நீங்க பலன் தருகிறவர், சோதனையில சகிக்கிறது மட்டுமல்ல அதுக்கான வெற்றியும் தருகிறவரா இருக்கிறதுனால குடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற கேட்ட சாட்சியின் சகோதரியை போல ஆண்டவரே நாங்களும் எத்தனை இழந்திருந்தாலும் கூட கர்த்தாவை உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் இழக்காதபடிக்கு எங்க விசுவாசத்தை பேணி காக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. பொறுமையை கற்று தாருங்க ஆண்டவரே. என்னோட ஜெபத்துல இருக்கிற ஆண்டவரே சகோதரியும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியோரையும் உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் பொறுமையை கற்று தாருங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபை அவர்களோடு என்றைக்கும் தங்கி இருப்பதாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.